ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PS Voice. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாப் 5 ஹாரர் மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸார்சிஸ்ட் தி பிகினிங் இந்த படம் 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஹீரோ சாத்தான் சின்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்கோசம் ஆப்பிரிக்கா போறாரு. அங்க இவரு ஒரு சர்ச்சை கண்டுபிடிக்கிறாரு. அந்த சர்ச்சு ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கட்டப்பட்ட சர்ச்சு. இப்போ இவங்க இந்த சர்ச்சை கண்டுபிடிச்சதுல இருந்து சில பிரச்சனைகள்லாம் வருது. அது இல்லாம அங்க இருக்க ஒரு சின்ன பையன் மேல பேய் பிடிச்சிருக்கு. இந்த பேயை விரட்ட முயற்சி பண்ணும்போது அங்க நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத இந்த படத்தோட மீதி கதை. அடுத்து நம்ம பார்க்க போற படம் நைட் வாட்ச். இந்த படம் 2023ல ரிலீஸ் ஆச்சு. சரி வாங்க நம்ம இந்த படத்தோட கதை என்னன்றதை பார்க்கலாம். இவங்களோட அம்மா அப்பா பல வருஷத்துக்கு முன்னால இறந்து போயிருப்பாங்க. சரி எப்படியாவது இவங்க பேரண்ட்ஸ் இறந்ததை கண்டுபிடிக்கணும்ட்டு இவங்க வந்து நைட் வாட்ச் வேலைக்கு சேருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு, கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் சினிஸ்டர். இந்த படம் 2012ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.9. இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு கிரைம் ரைட்டர். ஒரு வீட்ல 4 மெம்பர்ஸ் தூக்கு போட்டு இறந்து போயிருப்பாங்க. எதனால இவங்க 4 பேரும் தூக்கு போட்டு இறந்து போனாங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே ஒரு நாவல் ஸ்டோரி மாதிரி எழுதலான்ட்டு ஹீரோ நினைக்கிறாரு. இவரு அவரோட ஃபேமிலியோட அந்த வீட்டுக்கே குடி போயிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த வீட்டுல நடக்கிற பயங்கரமான விஷயம், இதுக்கப்புறம் அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்ததுன்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் டெட் சைலன்ஸ். இந்த படம் 2007ல ரிலீஸ் ஆயிருக்கு. சரி வாங்க நம்ம இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஹீரோட வீட்டுக்கு ஒரு பார்சல் ஒன்று வருது. அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மர பொம்மை ஒன்று இருக்கு. அந்த பொம்மை வந்தா இன்னைக்கு நைட்டே ஹீரோட ஒய்ஃபே கொல்லப்படுறாங்க. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்ட்டு ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பொம்மை எங்க இருந்து வந்துச்சு, தன் மனைவி எப்படி கொல்லப்பட்டாங்கன்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் டேரூட். இந்த படம் 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. சரி வாங்க நம்ம இந்த படத்தோட கதை என்னன்றதை பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. இவங்கள ஒருத்தவங்களுக்கு பர்த்டேன்ட்டு அதை கொண்டாடுறதுக்கோசம் ஒரு வீட்டுக்கு போறாங்க. இப்போ இவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற அந்த டைம்ல இவங்க இருக்க அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல டேரூட்னு ஒரு கார்டு ஒன்று பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த கார்டு எடுத்து விளையாடவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பயங்கரமான விஷயம்லாம் நடந்ததுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.